சித்திரை 31ஆம் நாள் வியாழன் மாலை பொழுதில் முத்தமிழ் தெருவினிலே முகிழ்த்ததே சாயின் அருள். சக்தி வாய்ந்த சற்குருவின் திருப்பாதம் பணிந்தோம், பக்தி பெருக்கினிலே பரவசமாய் உறைந்தோம். மங்கள விளக்கேற்றி மாலையிட்டு போற்றுகையில் சந்தனவாசமுடன் சாயிநாதன் வீற்றிருந்தார். நெஞ்சத்து பாரமெல்லாம் நிழலாய் மறைந்திடவே தஞ்சமென வந்தவர்க்கு தவமாய் அருள் புரிந்தார். அஞ்சாதே என்று சொல்லி அபயக்கரம் நீட்டி நெஞ்சில் அமைதி தந்தாய் எங்கள் சாயிநாதா. முத்தமிழ் தெருவெங்கும் முழங்கியதே சாயி நாமம், அனைவர் துயரருக்கும் அற்புதமாம் திருநாமம். சிறப்பு பூஜையிலே சிந்தையெல்லாம் உருகிடவே நிறைவான வாழ்வளிக்கும் நிமலனை கொண்டாடினோம். திருநீறு பூசி பல பக்தி கதைகள் பேசி வழி நடத்துவாரே எங்கள் காமாட்சி. கருணை விழிகள் கொண்டு கவலைகள் தீர்க்கும் சாயிநாதனே அதற்கு சாட்சி. மொத்தமும் முழுமையாய் தன் ஒற்றை தோளில் சுமந்து சாய்நாதனே தன் உலகமென 8 திக்கும் உரைத்து பக்தி பெருக்கால் சகலமும் செய்தார் திருவரசு. அஞ்சாதே என்று காக்கும் அந்த சாயி நாமமே ராதிதா திருவரசு இருவருக்கும் அருமருந்து. சித்திரை 31 வியாழன் மாலை வேளையிலே முத்தமிழ் தெருவினிலே மூர்த்தி சாயி வந்து விட்டார். சக்தி வாய்ந்த குருவின் பாதமலரை பற்றிக் கொண்டோம், பக்தி பரவசத்தில் நம்மையே நாம் தந்து விட்டோம். ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய 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 சாய்ராம். சகலமும் நீயே சாய்ராம். ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய ஜெய ஜெய